அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அஸ்வின். என்னோடய கம்பெனி வந்து ஷேப்பர்ஸ் டிசைன் ஸ்டுடியோ. எங்கேயுமே என்னோடய சொந்த ஊர் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம். நான் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்த பையன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து வியாபாரம் தான். தாத்தா காலத்தில் இருந்தே வந்து வியாபாரம். கோயம்புத்தூர் தான் சொல்ல போனால். எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து கோயம்புத்தூர், எங்கள் தாத்தா வந்து மேட்டூர் அப்படின்ற ஒரு ஊரை சூஸ் பண்ணி அங்கே வந்து வியாபாரம் ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. அப்பா காலத்தில் அது கொஞ்சம் தோல்வி அடைஞ்ச ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து அப்பா அம்மா எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆகுது, என்ன பண்ணலாம், கடை தான் வியாபாரம் அப்படின்றப்ப அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நம்ம பால் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு. ஸோ பால்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் எல்லாம் கிடையாது, பேக்கெட் பால் வாங்கி இந்த மாதிரி பால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னென்னா, பால் மீதியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. 5 லிட்டர் 10 லிட்டர் எடுத்து கொட்டிகிட்டே இருக்கும் அப்படின்றது. சரி, அம்மா என்ன சொன்னாங்கன்னா தயிர் போட்டு விற்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு தயிர் போட்டு விற்க ஆரம்பித்தோம். தயிர் விற்கலை கடையில். ஏன்னா இங்கே கடை இருந்தது பார்த்திங்கன்னா கம்பெனி சுற்றி இருக்கிற ஏரியா. ஏன்னா அப்போ வந்து டம்ளர்லேயோ இது இப்படி தான் தயிர் கொடுக்க முடியும். வாங்கிட்டு போய் கம்பெனியில் இருக்கவங்க சாப்பிட முடியாது. சரி, அந்த தயிரும் கொஞ்சம் இந்தி கொட்டிகிட்டே இருந்தோம். அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலையில் அந்த தயிர் சும்மா இருக்குது, அதை மோராக்கி கொடுக்குறாங்க, கடையில் கொண்டு போய் வச்சு வர கஸ்டமர்ஸ்க்காக கொடுங்க, கீழே ஊற்ற வேண்டாம்னாங்க. சரின்னு கடைக்கு வரவங்களுக்கு கொடுத்தோன்னே அதுதான் ஒரு ஸ்பார்க்காக என்னன்னு தெரியல. எல்லா கடை மோர் குடித்தவங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது, ரெகுலராக கொடுக்க முடியுமான்னாங்க. சரி, நீ அம்மாவும் அப்பா தாத்தா எல்லாம் உட்காந்து பேசி சரி மோர் வியாபாரம் ஆரம்பிக்கலாம், கடை தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலன்னு ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்ததோ என்னமோ தெரில, எனக்கு அக்காவுக்கு ரொம்ப பிரச்சனையாச்சுங்க. என்னென்னா டெய்லி நைட் 2 மணி நேரம் பாட்டில் கழுவணும். அதே மாதிரி காலையில் பாட்டில் கழுவி வச்சு தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து எல்லா வேலையாட்கள், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பேக்கிங் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ கடைக்கு தேவையான பிஸ்கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15 கிலோ டின்னா வந்து இறங்கியிருக்கும். அதில் 50 கிராம் 100 கிராம் எடை போட்டு வச்சுன்னா தாத்தா உட்காந்து பேக்கிங் பண்ணுவாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே காலகட்டத்தில் போகும்போது ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விளையாட போகணுன்னா கூட இந்த வேலையை முடிச்சா தான் போகணும். இதுதான் என்னோட பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி பாட்டில்கள் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு 10வது முடிச்சதுக்கப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ வேலைகள் கம்மி பண்ணலாம் அப்படின்னா நிறையா பேக்கெட்டு வந்திருக்கு, அதை போய் பாருங்கன்னாரு. அப்பாவை கூட்டிட்டு முதல் சேலத்துக்கு போகிறேன். அப்பா சொன்னேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலான்னு போயிட்டு 10 கிலோ கவரும் ஒரு சீலிங் மிஷின் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கடையில் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தாத்தா இருக்கிற பேக்கிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்கட் எல்லாமே நாங்கள் கடைக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பேக் பண்ணி கண்ணாடி கவரில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதோட சேல்ஸ் ஸ்லோ ஆச்சு. என்னென்னா எங்கள் கடையிலே வந்து அழகழகான கம்பெனி பேக்கெட் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. புஷ்டின்ற ஒரு பிஸ்கட்டு முதல்ல எங்கள் கடையில் டிசைனில் வந்தது. அப்போ என்னென்னா, அப்பா அது இன்னும் நல்லாயிருக்கு, நிறைய பேர் அது கேட்குறாங்கன்னா அது வாங்கி வைக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பேக்கிங் பிஸ்கட்டு காணாமல் போயிடுச்சு. அப்போ நானும் யோசித்தேன், இது காணாமல் போது என்ன பண்ணலாம். அப்போ அங்கே அழகாக இருக்குது, நமக்கு பேக்கெட் அழகாக இல்லை, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டலான்னு சொல்லி இதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இல்லை நீ வந்து வேறு தொழில் சார்ந்து நீ கற்றுக்குற, அது சார்ந்தே போயிடு, திருப்பி கடைக்குள்ளே வராத, எங்களை மாதிரி கஷ்டப்படாத. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு இது அடுத்த லெவல் நான் கற்றுக்கணும் டிசைன் அப்படின்றதுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இந்த கோயம்புத்தூர் தான் வந்த முதல்ல கோயம்புத்தூரில் ஃபோட்டோஸ் அந்த துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை கற்றுக்கிட்டு என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஆசை. இந்த பேப்பரை வெட்டி ஒட்டுறது, நியூஸ் பேப்பரில் இருக்க விளம்பரத்தெல்லாம் வெட்டி ஒட்டுறது, காரை வெட்டி ஒட்டுறது, ஸ்கூலில் பசங்க கூட அது புக்கில் ஒட்டி வச்சு விளையாடுறது, இந்த ஆசை. அப்போ எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாரு, இது நீ பேப்பரில் கட் பண்ணுற மாதிரியே கம்ப்யூட்டரில் கட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு இப்போ ஃபோட்டோஷாப் துறை கற்றுக்கிட்டு இதில் இருந்தேன். இதை தாண்டி எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்து அச்சுத்துறை.
விதமாக எப்படியெல்லாம் ஆச்சு கொண்டு வரலான்னு அதையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதுதான் பேக்கேஜிங்கா அப்படின்னு தெரிஞ்சு எங்கள் கடைக்கு திருப்பி வந்து எங்கள் அப்பாட்ட இல்லைப்பா நான் இதையே நான் நம்ம கடைக்கு செய்கிறேன்னு. அப்போ ஒத்துக்கல, வேண்டாம் நீ படிக்க போயிட்ட, நீ படித்து இப்படியே வந்துரு அப்படின்னாரு. ஸோ நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் போக கிடையாது, எல்லாம் கரஸ்லேயே தான். அப்போ முடிவு பண்ணேன், ஸோ நம்மளால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா ஈஸியாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா இந்த மாதிரி ஒரு 5-6 சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கிட்டு கோயம்புத்தூரில் வேலை செஞ்சேன். அப்போ அடுத்த ஆசை, ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற இடத்துல நம்ம டிசைன் நல்லா பண்ண முடியுது. ஆனால் எப்படி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு பேக்கிங் வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன். யோசித்ததுக்கப்புறம் சரி இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இது படிக்க முடியாது, சென்னை போனால் தான் படிக்க முடியுன்றப்போ எனக்கு வந்து நான் வேலை செஞ்ச கம்பெனியில் சென்னை ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. கிளம்பி போய் அங்கே உட்காந்துட்டு பகலில் என்ன பண்ணேன்னா ஒரு சைனேஜ் கம்பெனியில் டிசைனிங் வேலை பார்ப்பேன், நைட்டில் பார்த்தேன்னா கால் சென்டரில் வேலை பார்ப்பேன். எதுக்குன்னா பகலில் எனக்கு பிடிச்ச வேலை செய்வேன், சம்பளத்துக்காக நைட்டில் கால் சென்டரில் வேலை செய்வேன், இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு கம்பெனியில் எந்த வேலை கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனிங் கம்பெனி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலாக்கு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறோம் அடோப், சிஸ்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட பொருளை விற்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்கிறது அவங்க தான் உருவாக்குவாங்க. அந்த கம்பெனியில் போய் கிடச்சதுக்கப்புறம் ஓகே இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் பிராண்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன பிஸ்னஸ் என்ன சும்மா இருக்குமா, சரி ஆஃபீஸ் போக மீதி நேரம் நைட் ஷிஃப்ட் தான் ஆஃபீஸு, பகல்லையே இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும், ஆரம்பிக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங் ஆஃபீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே ஒரு என்னோடய ரூமில் இருந்தவர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு சின்னதாக நிறையா வந்து கேட்குறாங்க, நீ வேலை பண்ணி தரியா, இதை வச்சு நம்ம 2 பேர் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி ஆரம்பித்தோம். நல்ல டிசைன் இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் போடும்போது தடை வருது. ஏன்னா நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி தரோம், அந்த அவுட்புட் வரல. அப்போ ஒரு பிரச்சனையாக இப்படியே இருக்குன்னு ஒரு 6 மாதத்தில் திருப்பி அதை நிறுத்திட்டு என்ன பண்ணேன்னா முதல்ல இது அச்செல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்றது கற்றுக்க தாண்டி இது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு 6 மாதம் ஒரு இண்டஸ்ட்ரியில் 6 மாதம் பேப்பர் கடையில் வேலை செஞ்சேன், 6 மாதம் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் வேலை செஞ்சேன், ஒரு 3 மாதம் ஆஃப்செட் பிரிண்டிங்கில் வேலை செஞ்சேன், 3 மாதம் ஸ்டிக்கர் அதாவது நம்ம துணிக்கு லேபிள் அடிக்கிற கம்பெனியில் வேலை செஞ்சேன், ஒரு 3 மாதம் பை கம்பெனியில் வேலை செஞ்சேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ கற்றுட்டப்போ எனக்கு ஓரளவுக்கு சரி நம்மளை ஏமாற்ற முடியாது, நமக்கு டிசைன் தெரியும், நமக்கு வந்து அது மேலே எப்படி வந்து எந்த மெட்டீரியலில் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து 2012 சரி இப்போ வந்து 2010 வந்து திருப்பி என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் வீட்டிலே வச்சு செஞ்சேன். நான் இருந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து போக ஆரம்பிக்கிறாங்கன்னு அங்கேருந்து வெளியில் துரத்திட்டாங்க. சரி ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ இல்லைங்க நாங்கள் வீடு மட்டும்தான், பேச்சுலர்ஸ் ரூம் தான், இது வந்து யாரும் வந்து போக மாட்டாங்கன்ற உறுதி கொடுத்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் மட்டும் தூக்கிட்டு ஒரு சின்ன கடை வடபழனியில் 2011 ஒரு கடை வச்சு ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஏரியா என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக பிரிண்டிங் ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ இந்த மாதிரி பிரிண்டிங் சார்ந்து போயிட்டு இருந்தேன். எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி எப்படி இருந்தது, இது பின்னாடி எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அப்போ நான் அச்சு சார்ந்த துறையை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 3 நாள் யோசித்தேன், அச்சு சார்ந்த துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் பொங்கல் வாழ்த்து இப்போ இருக்கா, இல்லை. அப்போ 2012 நான் உள்ளே வரும்போது 2013 நான் யோசித்தேன் அடுத்தது என்ன இதில் காணாம போகும் அப்படின்னு பார்த்தா எத்தனை பேருக்கு தெரியும் லெட்டர் பேட் என்வலப்பு, எத்தனை லெட்டர் பேட் என்வலப் படிக்கிறோம் இப்போது, இல்லை. 2014 விசிட்டிங் கார்டு காணாமல் போச்சு, ப்ரௌச்சர் காணாமல் போச்சு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ 2014 உட்காந்து நிர்ணயம் பண்ணுறேன் நம்ம துறையில் எது அடுத்த லெவலில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது பேக்கேஜிங், அச்சுத்துறையில் பேக்கேஜிங்க்கு அழிவில்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். எப்போவுமே 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 நாள் ஆகுது நான் ஆஃபீஸ் பக்கம் போக மாட்டேன், யாருக்கும் தெரியாது எங்கே போவேன்னு உட்காந்து டோட்டலாக நம்ம இண்டஸ்ட்ரி எங்கே லெவலில் இருக்கும் அப்படின்றது யோசிப்பேன். அப்போ 2014 முடிவு பண்ணுறேன் பேக்கேஜிங் துறையை சார்ந்து எடுக்கலாம். 2 விஷயங்கள் எனக்கு ஒரு, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என் மைண்டுக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை அதை தான் இப்படி மாற்றிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் உணர்ந்தேன் இதுதான் நம்மளை வந்து மாற்றிருக்கு. சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனையை பார்த்தே வந்திருக்கோம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுதான், இதை நம்ம வீட்டில் பண்ண முடியல, அப்போ நிறைய பேருக்கு தேவை அப்படின்றப்போ அதை ஆரம்பித்தேன். 2014 17 வரைக்கும் நிறைய கேட்குறவங்களுக்குலாம் பேக்கேஜிங் டிசைன், அதாவது அச்சகத்தொழில் எல்லாமே பண்ணுவோம், அதில் பேக்கேஜிங் டிசைன் மட்டும் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2017 எனக்கு திருப்பி ஒரு இதே மாதிரி யோசித்தேன், நம்ம இத்தனை பேருக்கு ஒரு 20-25 பேருக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ கேட்டேன் 20-25 பேருக்கு நம்ம பேக்கேஜ் பண்ணி கொடுத்தோமே இவங்கெல்லாம் என்ன ஆனாங்களே தெரியலையே, சில பேர் ஒரு 3-4 பேர் திருப்பி போட்டுட்ருக்காங்க, மீதி பேர் எங்கே ஆனாங்கன்னு தெரியல. அப்போ அவங்க எல்லாத்தையுமே தேடி போய் பார்த்தேன், கூப்பிட்டு பேசினேன் என்ன நிலைமையில் இருக்குன்னா, சில பேர் சொன்னாங்க இல்லைங்க எங்களால் அடுத்த லெவல் கொண்டு போக முடியல, சில பேர் ஃபைனான்ஸ் இல்லை, நான் பேக்கேஜ் மட்டும்தான் பண்ணேன் ஆனால் நான் மார்க்கெட்டுக்கு போவே இல்லை. இன்னொருத்தர்
நான் பேக்கேஜ் பண்ண போதே எனக்கு ஒரு இந்த வேலை வேண்டாம், வேறு வேலை வந்து போயிட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இப்படி இருக்காங்க, அப்போ இதனால எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அப்போ யோசித்தேன். ஸோ அது இந்த சரி, அவங்க கனவு இல்லாதவங்கள நான் எதுவும் பண்ண முடியாது. அப்போ பேக்கேஜிங் பண்ணவங்க ஏன் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா, டிசைன் அருமையாக இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போய் வச்ச இடம் கரெக்டாக இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அப்போது என்ன நாங்கள் முடிவு பண்ணோன்னா, 2017 ஒரு டிசைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் டிசைனாக இருக்கக்கூடாது, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அதை பொறுத்து எப்படி பேக்கேஜ் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ தான், நான் இந்த இடத்துல தான் விற்க முடியும், நான் ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு ஒரு 1000 பேக்கெட் தான் போகுன்றப்போ அவங்களால ஒரு பெரிய கவர் போக முடியாது. இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் 2017 பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது, கவரு, பாட்டிலு, பை, இதுக்கப்புறம் அட்டைப்பெட்டி, கண்ணாடி பாட்டில், இந்த மாதிரி எல்லா சார்ந்தும் ஒரு வருஷம் என்ன பண்ணேன், ட்ராவல் பண்ணேன். ஒரு நாளும், அதாவது வாரத்துக்கு 2 பேர் தான் போய் மீட் பண்ணோம். இதுதான் புது இண்டஸ்ட்ரி மீட் பண்ணோம். அப்போ இண்டஸ்ட்ரி சைடு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி டோட்டலாக கவர் பண்ணிட்டு 2019 திருப்பியும் அதை சார்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்னா, இப்போ வெறும் டிசைன் மட்டும் பண்ணி தர மாட்டோம், நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2018 அப்புறம் திருப்பி நான் யோசிக்கிறேன், சரி என்ன ஆசை, அப்பாவோட ப்ராடக்ட்டே திருப்பி நம்ம எடுப்போம் பண்ணலான்னு வீட்டில் போய் கேட்டால் இல்லை, முடியவே முடியாது. ஏன்னா அப்பாவை புரிய வைக்க முடியல. இல்லைப்பா, நான் இவ்வளவும் கற்றுருக்கேன், நான் பிராண்ட் பண்ணுறேன், நான் பேக்கேஜ் பண்ணிடுறேன், நம்ம பிஸ்கட்டு மாதிரி நம்ம மோரை வந்து வேறு லெவல் கொண்டு போகலாம், பால் இண்டஸ்ட்ரியில் நம்ம திருப்பி இறங்குவோம் அப்படின்னா, அப்பா இல்லை, வேண்டவே வேண்டாம், நீ இது சார்ந்து போயிட்டுருக்க உன்னோட, ஏன்னா அப்பாவுக்கு புரியாது நான் என்ன சொன்னாலும் அப்படின்றப்போ சரி ஓகே திருப்பி வந்துட்டேன். அப்போ வந்துட்டு இதை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றப்போ தான் கோவிட் லாக்டவுன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ ஒரு பெரிய ஆட் ஏஜென்சி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க, இதுதான் ப்ராடக்ட்டு, இதுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்வாங்க. அதை ஃபுல்லாக டிசைன் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டா வெளில போய்டும். அப்போ இவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் பெருசாக மார்க்கெட் பண்ணல. அந்த கோவிட் காலத்தில் தான் நான் யோசித்தேன், நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் இதை மார்க்கெட் பண்ணால் தான் வெளியில் வரும் அப்படின்றப்போ அந்த கோவிடை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். 1 வருஷ காலம் வீட்டில் உட்காந்து மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு க்ளப் ஹவுஸ்னு அப்போ தான் வந்தது. அந்த க்ளப் ஹவுஸில் தான் என்னென்னா, ஏன்னா எனக்கு வந்து முகம் காட்ட ரொம்ப பிடிக்காது, வெளியில் எங்கேயும் அவ்வளோ பேசினதும் கிடையாது. வேலை இதை கொடுத்தாலும் செய்ய முடியும், ஆனால் ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைனாக கேட்டார்னா அவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லிடுவேன், ஆனால் மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ தான் அந்த க்ளப் ஹவுஸ் காலத்தில் முகம் காட்ட தேவையில்லை, பேசினா போதும். நிறைய பேர் அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு இந்த பேக்கேஜிங் அப்படின்ற ஒரு தீர்வு என்னால் ஆன்சர் சொல்ல முடிஞ்சது. எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க, பேக்கேஜிங்கில் இவ்வளோ கலக்க ஆன்சர் கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு 3-4 ஆர்கனைசேஷனில் இந்த ஆர்கனைசர்ஸ் கூப்பிட்டு எங்களோட ஃபோரமில் வந்து பேசுங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பேசணும். ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமே எல்லாத்தையும் நான் யார் கூடலாம் பேசணும்னு அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த இண்டஸ்ட்ரியில் அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்க முடியல, அந்த விஷயத்தை நான் கோவிடில் எப்படி நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் வந்து 2021 லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன், காலையில் சார் சொல்லியிருந்தா தெரியுங்களா, முதல் இன்குபேஷன் பற்றி கேட்குறேன். நான் மதுரையில் இருந்தாலும் மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன், அப்போ வந்து சிவகுமார் அப்படின்றவர் CEO, அவர் தான் சொன்னார், எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு 3-4 மாதமாக தேடிட்டு இருந்திருக்காரு, இந்த மாதிரி எங்களோட விவசாயிகள் பொருட்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணிடுறோம், ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னாரு. எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு இந்த விஷயங்கள் ஃபுல்லாக தெரியும், ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் எங்கே நான் பிடிப்பேன்றது தெரியல. 2 பேருக்கும் கரெக்டான ஜாடிக்கு ஏற்ற மூடியாக இருந்தது. அப்போ அவங்க கூட உட்காந்து பேசி அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ தூரம் வேணாலும் நான் விவசாயிகளை கொண்டு வர முடியும் அப்படின்றப்போ ஒரு வருஷ காலம் 1.5 வருஷ காலம் அவங்க கூட ட்ராவல் பண்ணி என்னோடய ஆஃபீஸு கம்பெனிகளுக்காக உருவாக்கிட்டு இருக்கோம், கார்பரேட்டுக்கு மற்றதுக்கு எல்லாம் இருக்கும். என்னோடய ஆசை என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியல, அவ்வளோ எளிமையாக நான் வந்து அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும், எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற மக்களை புரிய வைக்கணும். எனக்கு மெயின் இன்றைக்கி இருக்கிற பெரிய அப்ராடு கம்பெனிகள் எப்படி அவங்க பேக்கேஜ் மூலமாக ப்ராடக்ட் விற்கிறாங்களோ, நம்ம இந்தியாவில் நம்ம ஸ்டார்ட் அப்ஸோ பிராண்டை வேர்ல்டு கிளாஸில் கொண்டு வரணும்னு ஆசை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ சேர்ந்து கை கோர்த்து, அப்போ என்னென்னா தனியாக ஒரு ஆள் என்னால் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ இவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய FBOஸ்க்கு அவங்க மதிப்பு கூட்டல் பற்றி பேசினாங்கன்னா அந்த மதிப்பு கூட்டலை வெளியில் எப்படி கொண்டு வருது, இப்படி தான் 2021. அப்போ நான் ஒருத்தர் இருந்தால் பார்த்தான்னு சொல்லி என்னோடய டீம் எல்லாருக்குமே டிசைனிங் தாண்டி பிராண்டிங் புரிதல், பேக்கேஜிங் புரிதல் இதெல்லாமே கொண்டு வரும்போது இது வந்து ஒரு நல்ல டீமாக அமைஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் படிப்படியாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதுதான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோட கதை. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்தது உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சால் அடுத்து உங்களுக்கு புரிய முடியும், அதனால தான் இப்போ அடுத்து உங்களை பற்றியான விஷயங்கள் போகலாம். ஸோ ஸ்லைட் போயிடலாம். ஸோ என்னென்னா, இப்போ நான் கொடுக்குறது பிராண்டிங். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பிராண்டிங்கும் பேக்கேஜிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இப்போ பேச போகிறோம். அடுத்த ஸ்லைட் போயிடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுமா? எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அயோடாக்ஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
ஏன் யூஸ் பண்ணல? ஸோ அயோடெக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு பெயின் ரிலீஃப் ப்ராடக்ட்டு. ஏன் இப்போ யூஸ் பண்ணல? ஸோ அதுதான் கிட்டத்தட்ட என்ன, இது பெயின் ரிலீஃபு. ஆனால் என்னென்னா மெதுவாக தான், நைட்டு மருந்து போட்டால் காலையில் தான் குணமாகும். அடுத்தது இதை யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பு தேவை. இதை தேய்ச்சி விடணும், முதுகில் 1/2 மணி நேரம் நீவி விடணும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இது இல்லாமல் என்ன ஆகுனா, இது வந்து சட்டையில் பட்டால் கரைப்படும். அதனால தான் இந்த ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணல. ஸோ அப்போ இந்த ஒரு பிரச்சனை இருந்ததை கண்டுபிடிச்சி அப்டேட் ஆனது அடுத்த ப்ராடக்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது இதை தாண்டி இன்னொருத்தர் வர்றாருன்னா என்ன பண்ணார்? நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ புரியுதா? இதை தான் என்ன சொல்லுவோன்னா இண்டஸ்ட்ரியாக டெக்னிக்கலாக ப்ராடக்ட் இனோவேஷன். பரவாயில்ல, எனக்கு சத்து மாவு தான் தயாரிக்க தெரியும்னா ஆரம்பிங்க. ஆனால் அந்த சத்து மாவு வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாள் நிற்க முடியாது. அந்த சத்து மாவில் நீங்கள் என்ன யூனிக்னஸ்ஸு, ஒன்று உங்கள் மெத்தட் இருக்கலாம், இல்லை உங்கள் ப்ராசஸ், அதான் நீங்கள் செய்கிற ப்ராசஸ் இருக்கலாம், யூஸ் பண்ணுற உள்ள மூலப்பொருட்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தினா தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிற்க முடியும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் இன்னோவேஷன் இல்லாமல் நம்ம. அடுத்த ஸ்லைட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராடக்ட். எத்தனை பேர் தெரியும்? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ இவங்க எப்படி ஜெயித்தாங்க? பேக்கேஜ் வேறு. சரி, இவங்க இப்போ நான் இனோவேஷன் சொன்னல, இவங்க என்ன இனோவேட் பண்ணாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனோவேஷன், மசாலா இண்டஸ்ட்ரியில் ஒரு புரட்சி உருவாக்கினால தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது. என்ன பண்ணாங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மசாலா இல்லையா? இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வீட்டில் போய் அரைச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா நம்ம பக்கத்து மளிகை கடையில் அரைச்சி வச்சுருப்பாங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க, கலந்துப்பாங்க, இல்லைனா எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னென்னா ஒரு 30 வருஷம் 32 வருஷம் அந்த காலகட்டத்தில் எல்லாமே என்னென்னா ஒரு கூட்டு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிச்சு. அப்போது அந்த கம்பெனி என்ன பார்த்தாங்க, ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில் சாம்பார் வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா காலைல 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, முடியாது அப்படின்றப்போ நான் அதில் ஒரு 1/2 மணி நேரத்தை நான் குறைக்க முடியுமா அப்படின்றப்போ நான் ஒரு தூள், மசாலா தூள் கொடுத்துட்டா என்ன ஆகும், 1 மணி நேரம் அரைச்சி வைக்கிற சாம்பாரை ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சா ஈஸியாக வேலை முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் வந்த ப்ராடக்ட்டு அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, எந்த டைம் போடலாம். அதாவது வீட்டில் இப்போ நம்ம 4 பொருள் தனியாக வச்சு எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன காரம் இருக்கும், மஞ்சத்தூள் அதிகமாகிடும். அப்போ சமைக்க தெரியாதவங்க சமைச்சாலும் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம், வீட்டில் சண்டை வராது அப்படின்ற ஒரு இனோவேஷனில் வந்தது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டு ஜெயிச்சிருச்சு. இதே மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை பேர் மசாலா பண்ணுறீங்க? இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் கொடுத்தா ஜெயிக்க முடியுமா? அப்போ உங்கள் ப்ராடக்ட்டில் என்ன இனோவேஷன் இருக்குன்னு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாண்ட் போட்டது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாசிக் செட்டிநாடு பிராண்டு. என்னென்னா பெரிய பெரிய கம்பெனி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது கிடையாதுங்க. சின்ன சின்ன கம்பெனி ஜெயிக்கலாம், ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் சக்தி மசாலா மாதிரி வரணும்னா திருப்பி நீங்கள் சக்தி மசாலாவே கொடுத்தீங்கன்னா ஒன்று அவங்களோட அதிக விளம்பரம் செலவு பண்ணணும், இல்லை அவங்களோட 2 ரூபா காசு கம்மியாக கொடுக்கணும். இது ரெண்டுமே இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பால் சாத்தியம் கிடையாது. அப்போது ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் வெளியில் வரணுன்னா ப்ராடக்ட் இனோவேஷனை நீங்கள் கையில் எடுத்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ என்ன இனோவேஷன்? அப்போ இந்த பிராண்ட் எங்ககிட்ட வரும்போது கிளாசிக் செட்டிநாடுன்ற ஒரு பிராண்ட், அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லலை. எங்களுக்கு இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் நான் வச்சுருக்கேன் செட்டிநாடு ஸ்டைலில், இதுக்கு பாக்ஸ் பண்ணுனாங்க. சரி பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைக்கு கொண்டு போகிறாங்க, வரவேற்பு கம்மி. அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி பண்ண முடியல. சரி நாங்களும் மார்க்கெட்டிங் ஆக்டிவேட் பண்ணோம். மார்க்கெட்டிங் ஆக்டிவேட் பண்ணாலும் அவங்களால போய் பேச முடியல. அப்போ நாங்கள் கேட்டோம் உங்ககிட்ட என்னென்ன மாதிரி வித்தியாசமான பொருள் தயாரிக்கிற ஸ்கோப் இருக்குது, இனோவேஷன் மூலமாக போகலாம் அப்படின்றப்ப அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் கொடுக்க முடியுங்க, இன்ஸ்டன்ட் ஒயிட் குருமா கொடுக்க முடியும். அது என்னங்க இன்ஸ்டன்ட் ஒயிட் சாம்பார் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பவுடரை மட்டும் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சட்னியோட சீக்கிரமான நேரத்தில் நீங்கள் சாம்பார் சாப்பிட்லாம். அது செட்டிநாடு ஸ்டைலில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இதுக்கு மேலே வேணுமா இனோவேஷன்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒயிட் லேபிளும் நிறைய போகுது. இப்போ அவங்க ஒயிட் லேபிள் கம்மி பண்ணி இவங்களோட ஓன் மார்க்கெட் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து இனோவேஷன் சொல்லுவோம். அப்போ இதையும் தாண்டி நம்ம ஒன்று புதுசாக சாம்பார் கொடுக்கணும்னா நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் என்ன பண்ண முடியுன்றது. அப்போ இது வந்து வரதுக்கு ஒரு 2-3 வருஷ காலம் ஆகிடும். இல்லை மார்க்கெட் இமீடியட்டாக நீங்கள் ஹையாக மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக மார்க்கெட்டில் இருக்குன்றப்போ ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மார்க்கெட் பண்ணலன்னா ஸ்லோவாக தான் போகும். நெக்ஸ்ட் லைக். ஸோ இப்போ நம்ம இனோவேட் பண்ணிட்ட ப்ராடக்ட்டு இது எப்படி நம்ம அவேர்னஸ் கொடுக்கறது, மக்களுக்கு எப்படி புரிய வைப்போம்? ஸோ இந்த பிராண்ட் என்ன புரிய வச்சாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சேமியானா அப்போ அனில் சேமியாவுக்கு முன்னாடி ஒரு சேமியாவே இல்லையா?
அனில் சேமியா, வேற ட்ரூ, பேமினோ, இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம்? பாயாசத்துக்கு. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி என்ன யோசிச்சது? இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அனில் சேமியாவும் சேவரட் சேமியாவும் ஒரே குடும்பம் தான், வேற வேற ஆள் தான். என்னென்னா நம்ம ஒரு சேமியா கொடுத்தோன்னா அது பாயாசத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கி வச்சா 3 மாதம் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்கே ஒரு 4 பேக்கெட் தான் வாங்குவாங்க, இல்லை 6 பேக்கெட் தான் வாங்குவாங்க. ஆனால் எனக்கு இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா சேவரட் தான் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு பாயாசத்துக்கு, இதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ண முடியும்? ஒன்று அடுத்த கண்ட்ரிக்கு போகலாம், அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம், அங்கேயும் தமிழர் இருந்தால் தான் அந்த பாயசம் சாப்பிடுவாங்கன்னு இல்லை. அப்போ யோசிக்கணும் வேறு என்ன பண்ணுறது. அப்போ அவங்க என்ன யோசித்தாங்க, இந்த பாயாசத்தை அதை சேமியா பயன்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு யோசித்தாங்க. அதே மாதிரி வேறு எப்படி கொடுக்கலாம்? ஸோ ஸ்வீட்டு இதுனா எப்போயாவது யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி சாப்பிடணுன்னா ஒன்று டிஃபனு இல்லை டின்னராக தான் சாப்பிட முடியும்னு யோசிக்கும் போது அப்போ அப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும்? ஸோ என்ன பண்ணாங்க, சேவரட் சேமியாவுக்கும் இந்த சேமியாவுக்கும் என்ன வித்தியாசம்? வறுத்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா சேமியா வறுக்கிறது கஷ்டம், அதனால பாதி பேர் பயன்படுத்தலாம்ப்போ வறுத்து கொடுத்த உடனே இமீடியட்டாக யூஸ் பண்ண முடிஞ்சது. அதே பாயாசத்துக்கு கொஞ்சம் தடியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் டிஃபனுக்குன்றப்போ கொஞ்சம் தடியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மக்கள், ஏன்னா மக்கள் பழகணுன்றப்போ அந்த சேமியாவை திக்னஸை குறைச்சாங்க. இதுதான் இனோவேஷன். இந்த இனோவேஷனை எப்படி வெளியில் சொன்னாங்க? 3 வார்த்தையில் சொன்னாங்க. யார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதல் அனில் சேமியா விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்ல முடியுமா? ரேடியோவில் தான் அவங்க விளம்பரம் பண்ணாங்க. என்ன விளம்பரம் பண்ணாங்க? 3 வார்த்தை தான் சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா? சுத்தமானது, சுவையானது, நன்கு வறுத்தது அனில் சேமியா. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ சுத்தம், சுவை அந்த காலத்துக்கு ஓகே, எல்லாருமே சொன்னதான். நன்கு வறுத்தது அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் மார்க்கெட் வந்தது. அதான் சொன்னேன், நீங்கள் எப்படி உங்கள் ப்ராடக்ட் இனோவேட் பண்ணால் மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது இனோவேட் பண்ணுறது மட்டும் பெருசு இல்லை, அதை எப்படி மக்களுக்கு சுலபமாக சொல்ல முடியும். இப்போ நான் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ், சாம்பார் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ்னால் உடனே மக்களுக்கு ஏதோ இன்ஸ்டண்ட்டாக சாம்பாரில் என்னன்றது திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க அந்த காலத்தில் என்னென்னா நன்கு வறுத்தது, ஏன்னா சேமியா வறுக்கணுன்றது தான் எல்லாருக்குமே பிரச்சனை. அப்போ நன்கு வறுத்ததுன்னு அந்த ஒரு வார்த்தை போட்டதுனால தான் அந்த பிராண்டு வெளியில் வந்தது. ஸோ இனோவேஷன், அதான் சொன்னேன், அந்த இனோவேஷனை எப்படி காமிக்க முடியும்? இந்த மாதிரி இதுதான் என்ன சொல்லணும்னா பிராண்டிங் சொல்லுவோம். முதல் நமக்கான ஒரு இனோவேஷனை கொண்டு வர முடியுமா, அந்த இனோவேஷனை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு வாக்கியத்தில், ஏன்னா மக்களுக்கு காதில் கண்ணில் இதுதான் பிராண்டிங் சொல்லுவோம். அதான் கலரு, விஷுவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்த உடனே இது என்னன்றது புரிய வைக்க முடியுமா? இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஜெயிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த காலத்தில் வேறு வழியெல்லாம் அதனால் இனோவேஷன் பண்ணிட்டாங்க, இந்த காலத்தில் இனோவேஷன்லாம் பண்ண முடியுமா? நாங்களும் ஒரு பிராண்டுக்கு பண்ணோங்க. லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிராண்டு, இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்த பிராண்டு. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஹெர்பல் டீ பண்ண தெரியும். அவங்க சொன்ன காலம் இதுதான். என்னோட கோவிட் முடிஞ்சு என் பையன் ஸ்கூலுக்கு திருப்பி காலேஜுக்கு போகிறான். அவனுக்கு இந்த மாதிரி எங்கம்மா சொல்லி கொடுத்த ஒரு மூலிகை டீ, இதை நான் ஒரு 1 கிலோ அரைச்சி கொடுத்தா அது ஒரு 6 மாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம், கொஞ்சம் அந்த காஃபி இதெல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அரைச்சி கொடுத்தேன். ஆனால் அங்கே காலேஜில் எடுத்துகிட்டு போனோன்னா பசங்களாம் நல்லா இருக்குன்னு 1 வாரத்தில் காலி பண்ணிட்டாங்க. திருப்பி 2 கிலோ அனுப்பிச்சாங்க, அதுவும் 1 வாரத்தில் காலி பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த காலேஜே கேட்டது, இந்த மாதிரி இது ரொம்ப நல்லா ரெமடியாக இருக்குது, எங்களுக்கு காலேஜுக்கு ஒரு 10 கிலோ 20 கிலோ நீங்கள் அரைச்சி கொடுக்க முடியுமா? நாங்கள் பே பண்ணி எடுத்துக்கிறோம், எங்கள் கேன்டீன்லேயே டீக்கு பதிலாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நாங்கள். இவங்களும் சரின்னு அரைச்சி கொடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆகும், இந்த டைமில் என்ன நமக்கு தோணும்? பரவாயில்ல, இவ்வளோ பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 1/2 கிலோ பேக்கெட்டு 1/4 கிலோ பேக்கெட்னு போட்டால் சேல் ஆகலை. ஏன் சேல் ஆகலை அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவே காட்டம் தான், அது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ பெயின் பாயிண்டிங் தான் எங்களுக்கு, இந்த மாதிரி பேக்கிங்கில் காட்டம் இல்லைன்னு வரும்போது சரின்னு காட்டத்துக்கான ஒன்ஸ் யூஸ் பேக்கை மாற்றினோம். பெரிய செலவு வேணாங்க, சின்ன சின்னதாக ₹1 1.5 செலவில் மினிமம் 10,000 பேக்கிங் போட்டு போடலாம் அப்படின்னு மாற்றினோம். அதை மெயின் என்னென்னா, நம்ம எந்த பேக்கிங் போகிறோன்றது கிடையாது, அந்த பேக்கிங் மூலமாக நம்ம ப்ராடக்டை கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியுமா? போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னா நல்லா போகுது. ஒரு 10,000 பேக்கெட் ஃபஸ்ட்டு போட்டாங்க, ஒரு 5,000 6,000 வரைக்கும் சாம்பிள் கொடுத்தாங்க, 4,000 தான் விற்றாங்க. அடுத்த 10,000 பேக்கெட் போட்டாங்க, 2,000 3,000 தான் சாம்பிள் கொடுத்தாங்க, மீதி 7,000 விற்றாங்க. 3வது 10,000 போகும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்னாச்சுன்னா இப்போ சேல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எங்களால் உட்காந்து ஒன்றா ஸ்பூனை உள்ளே போட்டு பேக்கிங் பண்ண முடியல, ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு திருப்பி சீல் பண்ண முடியல. அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் போகணும். அது ஸ்டார்டிங்கில்
நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் ஆட்டோமேஷன் மிஷின் இருந்தால் தான் நம்ம போக முடியும் அப்படின்றது கிடையாது. ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன ஈஸியான பேக்கேஜிங்கோ நம்ம வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்கேஜிங் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக மேலே போய்க்கலாம். அப்போ 3வது முடிஞ்சு 4வது சர்க்கிளில் தான் என்ன சொன்னால், சரி அப்போ ஆட்டோமேஷன் போகலாமா அப்படின்னா, அப்போ ஆட்டோமேஷன் மட்டும் போனால் பத்தாது, இது இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, பிராண்ட் பண்ணணும். ஸோ எப்படி பிராண்ட் பண்ணலாம்? இது வெறும் பவுடராக இருந்தால் திருப்பி எப்படி வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, இதை வேறு ஏதாவது மாற்றலாம். அப்போ எங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாது, எப்படி மாற்றுறது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபீட்பேக்ஸ் எடுத்தோம். இது வரைக்கும் கொடுத்த எல்லா கஸ்டமர்கிட்டையும் கண்டிப்பாக ஃபீட்பேக் வாங்கணும், என்னவா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை ஃபீட்பேக்கே கொடுக்கலனாலும் 10 பேக்கெட் திருப்பி அனுப்புங்க, ஃபீட்பேக்கை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்றப்போ இவங்க டீன்னு சொல்லி விற்றுருக்காங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது, அந்த சுடு தண்ணிக்கு பதிலாக இதை குடித்தோன்னா உடனே டைஜஸ்ட் ஆகுது. எங்கள் பசங்க ஏதாவது ஹோட்டலில் போய் நிறையா சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே இது ஒரு பேக்கெட்டாக சூடு பண்ணி, அதாவது ஒரு பேக்கெட்டை உடச்சி போட்டு சூடு பண்ணி கொடுத்துட்றோம், உடனே டைஜஸ்ட் ஆகிடுது. இப்படி தான் பொசிஷன் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டோம், 2 வழியாக நம்ம இந்த ப்ராடக்டை விற்க முடியும். ஒன்று, இதை மருந்துன்னு சொன்னோன்னா இந்த சேஷை 15 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்கள் பொருட்கள் எதாவது ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டீன்னு விற்கிறதா இருந்தால் வேறு மாதிரி விற்கணும். என்னென்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக வேணும்னா இது மருந்தாக நம்ம விற்கணும். இல்லை எனக்கு நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுன்னா டீயாக வைக்கணும். இதுதான் முடிவு. அப்போ இதுக்கு தான் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட. அப்போ என்ன வந்ததுன்னா, எல்லாருமே இது மெடிசன் 65% மெடிசன். ஆனால் கஸ்டமருக்கு என்னென்னா, எங்களோட கிளைண்ட்டுக்கு என்னென்னா, இதை நான் மெடிசனாக பொசிஷன் பண்ண விரும்பலை, எனக்கு டீயாக தான் போகணும். அப்போ இதில் ஏதாவது ஃபார்முலேஷன் ஆட் பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன சொன்னால், இதை இன்ஸ்டண்ட்டாக மாற்ற முடியுமா? ஏன் அப்படின்னா, இதை போட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காய்ச்சி அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றியோ பால் ஊற்றியோ குடிக்கணுன்றீங்க. இதை நம்ம டீயாக கொடுக்கணுன்னா வேறு ஏதாவது வழியில் கொடுத்தா தான் இன்ஸ்டண்ட்டாக போகும். அப்படின்றப்போ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். சர்க்கரை ஆட் பண்ணால் திருப்பியும் அது ஹெர்பல் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வராது. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலான்றப்போ நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெரிய பிரச்சனை, நாட்டு சர்க்கரை ஆட்டோமேட்டிக் பேக்கிங்கில் ரன் ஆகலை. அப்போ திருப்பி அதுக்கான ஃபார்முலேஷனில் மிஷின் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ தான் மெயின் சேலஞ்ச். 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது 2 வருஷத்தில் எடுக்கணும் அப்படின்னா மாதத்துக்கு 50,000 பேக்கெட் போகணும். 50,000 பேக்கெட் போனால் எப்படி போகும்? இதுக்கு தான் அடுத்தது பிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். பிராண்ட் பண்ணும்போது எங்கே பிராண்ட் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது நார்மல் டீ தான். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சமஹான் மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ சமஹான் என்னென்ன விஷயங்கள்னால காணாமல் போச்சு, அப்போ அந்த விஷயங்கள் வரக்கூடாது. அப்போ எங்கே நம்ம பொசிஷன் பண்ணணும் அப்படின்றத இதை தான் பிளான் பண்ணோம். ஸோ என்னென்னா, இது ஹெர்பல் டீ அப்படின்றப்போ யாருக்கு இந்த ஹெர்பல் டீ தேவை? அப்போ ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் வந்தது. அந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்டை நாங்கள் பேஸ் பண்ணி பொசிஷன் பண்ணோம். என்னென்னா, கார்ப்பரேட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 15 பேர் 20 பேர் உள்ள கார்ப்பரேட்டுக்கு எப்போவுமே டீ காலையில் சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்தா உண்டு, இல்லைனா அவங்க ஆஃபீஸ் பாய் இருந்தால் தான். ஆனால் எப்போயாவது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா டீ குடிக்க எந்திரிச்சு போனாங்கன்னா காலி, இல்லையா டீ கிடைக்காது, கஷ்டம் தான். அப்போ இது கார்ப்பரேட்டுக்கு ஈஸியாக பொசிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறதுக்கு தான் வார்த்தைகளால் என்னென்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இந்த டீ குடிங்க, நீங்கள் டீஸ்ட்ரெஸ் ஆகிடலாம். இப்படி பொசிஷன் பண்ணும்போது கார்ப்பரேட் ஃபுல்லாகவே ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பொருள் இருக்கலாம், ஆனால் அது யாருக்கு கரெக்டாக பயன்படுத்த முடியும், இல்லைனா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொருளாக மாற்ற முடியுமா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாதி பிராண்டிங் வேலை முடிஞ்சதுங்க. மீதி பிராண்டிங் வேலை இதுக்கு மேலே நம்ம கலரு கதை இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ நான் சொன்ன அந்த கிளாசிக் செட்டிநாடு பிராண்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம மைண்டில் பேர் அப்படின்றப்ப அந்த பேரை சார்ந்து நம்மளோட பிராண்டோட விஷயம் எல்லாமே இருக்கா, இல்லை பொருள் சார்ந்து இருக்கா? நாங்கள் பண்ணது தான் கிளாசிக் செட்டிநாடு அப்படின்னா மக்களுக்கு பார்த்தோன்னா செட்டிநாடு ஃபீலில் படிக்காமல் செட்டிநாடு ஃபீல் கொடுக்க முடியுமா அப்படின்றப்ப என்ன பண்ணோன்னா, செட்டிநாடு ஆத்தங்குடி டைல்ஸில் இருக்கிற ஒரு ஷேப் எடுத்து அந்த லோகோவில் வச்சோம். ரெண்டாவது, இது சாப்பாடுக்கான பிராண்டு. திருப்பியும் சாப்பாடு கீழே தோசை படம் தான் போட போகிறோம், மேலேயும் சாப்பாடு தான் போட போகிறோம், லோகோலையும் ஏன் சாப்பாடு போடணும்? அப்போ செட்டிநாடு புரியறதுக்கான ஒரு விஷயம், செட்டிநாடுன்னு சொன்னால் மக்களுக்கு எல்லாம் என்ன புரியும்னா, ஒன்று வீடு இல்லைனா இன்னொன்று சாப்பாடு. அப்போ அந்த வீடு போட்டுக்கலாம், மக்களுக்கு பார்த்தோன்னா புரியும். என்னென்னா, படித்து பார்க்காம உங்களை யாருன்னு புரிஞ்சிக்க முடியுமா? அதுதான் அந்த லோகோ க்ரியேட் ஆச்சு. அடுத்தது லோகோ ரெடி ஆகிடுச்சு. அப்போ ப்ராடக்ட்டு முடிஞ்சுது. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டு இன்னி கொஞ்சம் எங்களுக்கு இந்த ஃபவுண்டருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இந்த பிராண்ட் ஓனருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவங்க பொறுமையாக விற்குவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். இவங்க எப்போ சொன்னாலும் இவங்க ஒரு 2 ஜென்ரேஷனாக செட்டிநாடு பலகாரமெல்லாம் செஞ்சு விற்றுட்ருக்கவங்க, அவங்க அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற அந்த மேடம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஏன் அவங்க அம்மாவையே இந்த பேக்கேஜ்லேயோ பிராண்டுக்கோ கொண்டு வரக்கூடாது? எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா பற்றி தானே பேசுகிறாங்க. சென்டிமெண்ட் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க, இவங்க ஓட ஆரம்பிக்கணும். அப்படின்றப்போ
அவங்க அம்மா ஃபோட்டோவையே அவங்க அம்மா சமைக்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி, ஏன்னா மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும், பார்த்த உடனே இப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரிஜிஸ்டர் ஆகணும். அப்படின்றப்ப அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து அது பாருங்கள் அவங்களோட பேக்கேஜிங்கில் வச்சாச்சு. எதனால் அந்த பேக்கேஜிங்கில் இந்த படம் கொண்டு வரோன்னா, இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க, இது வந்து கடைங்களுக்கு தான் நான் கொண்டு போய் வைக்க போகிறேன். அவங்க சென்னை என்ன கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு 3 சூப்பர் மார்க்கெட் ஆர்டர் கிடச்சிருக்கு, இங்கே தான் வைக்கிறேன். ஸோ அந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் மற்ற ப்ராடக்ட்டுக்கு நடுவில் என் ப்ராடக்ட் எப்படி தனித்து நிற்கணும் அப்படின்னா, எல்லா தோசை மிக்ஸ் பண்ணுற கம்பெனியும் தோசை படம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தனித்து நிற்கணும்னா நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும். அதனால தான் அவங்க அம்மா படத்தை போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெறும் பேக்கேஜில் மட்டும் டிசைன் பண்ணால் பதாது, அவங்க வெளியில் கொண்டு போகும்போது ஒரு இடத்துலையும் அது சார்ந்து புரியணும். இப்போ நம்ம ஒரு கலர் வைக்கிறோன்னா நம்ம பேக்கேஜிங்கில் ஒரு கலர் வச்சுருப்போம், நம்ம லோகோவில் ஒரு மாதிரி வச்சுருப்போம், அடுத்தது இங்கே ஒரு ஸ்டால் போகிறோன்னா ஸ்டாலில் வேறு மாதிரி இருக்கும். இது பிராண்ட் ஆகுது. இப்படி ஒரு கலரை பார்த்தா இவங்க தான், இப்படி ஒரு ஷேப்பை பார்த்தா இவங்க தான். இதை மக்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னாலே இந்த ஷேப்பை பார்த்தாலே இவங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்கள் கண்ணில் நான் சொல்லிடலாம், ரின்னுன்னு சொன்னேன்னு என்ன கலர் தோணுது, சர்ஃப்னு சொன்னால் என்ன கலர் தோணுது, பூஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன தோணுது, இதுதான். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயம், ஒரே கலர் தான். நீங்கள் சொல்லலாம், என்னடா ஒரே கலர் நான் வச்சுட்ருக்கேன், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கலர் மாற்றினீங்க அப்படின்னா பிராண்ட் நிற்காது. ஸோ என்னென்னா மைண்டில் பதிய வைக்கணும், இந்த கலர்னால் இவங்க தான் பதிய வைக்கணும். அப்போ நாங்கள் பேக்கேஜ் கூட என்ன பண்ணோன்னா, செட்டிநாடு ஸ்டைல் வீடிங்கில் இருக்கிற கிளாஸ் ஆர்ட்டோட கலர் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி தான் கொண்டு வந்தோம். ஸோ இதை தாண்டி இன்னும் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னல, ஈவெண்ட்டில் வந்து நம்ம நிற்கிறோம், காலைல தானியா சொல்லியிருந்தார், ஈவெண்ட்டில் போய் நம்ம நிற்கிறோன்னா எவ்வளோ தூரம் நம்மளை வந்து பேசணும், மக்கள் நம்ம ப்ராடக்ட் விற்கக்கூடாது, பேசணும். அந்த பேசுறதுக்கு என்ன பண்ணோம், 20,000 லாஸ்ட்டு இதே கோயம்புத்தூர் கொடிஷியாவில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் டிஎன் திருவிழா நடத்தினாங்க. அந்த திருவிழாவில் இவங்க ஸ்டால், இந்த ஸ்டாலுக்கு எனக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் கூட நான் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ நாங்கள் ஒரு 20,000 பேர் எதிர்பார்க்குறோம். நாங்கள் 20,000 பேரில் 15,000 பேர் இந்த ஸ்டாலை திரும்பி பார்க்கணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா கிளைண்ட் அதான் கேட்டாங்க, எவ்வளோதான் திரும்பி பார்க்க வைக்க முடியும் உங்களால் அப்படின்றப்போ என்னென்னலாம் பண்ண முடியும், இன்க்ளூடிங் அவங்க சாரீ கலரை பிராண்ட் கலர்லாம் மாற்றிட்டோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் சாரீ இப்படி தான் இருக்கணும், உங்கள் பார்டர் இப்படி தான் இருக்கணும், உங்கள் வாலண்டியர்ஸ் இப்படி இருக்கணும் சொல்லாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த வாலண்டியர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே 3 நாள் அலைஞ்சோம். என்னென்னா, நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் கேட்டோம், எங்களுக்கு வாலண்டியர்ஸ் எப்படி வேணும்னா, ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது, ஜடை அதிகமாக முடி அதிகமாக தொங்கணும், புடவை கட்ட தெரிஞ்சிருக்கணும், இப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க, என்னங்க பொண்ணு பார்க்க போகிறீங்களா இல்லை ஒரு எக்ஸ்போவுக்கு வாலண்டியர் தேடுறீங்களா? நாங்கள் எதுக்காகனா, நான் கிளாசிக் செட்டிநாடு கிளாசிக் அப்படின்னாலே ஒரு 70 காலத்தில் இருக்கிற செட்டிநாடு அப்படின்னு நம்ம பதிய வைக்கணும். அந்த இடத்துல மாடர்ன் சுடிதார் போட்டோ இல்லை ஒரு கோட்டு போட்ட பொண்ணை கொண்டு வந்து நிற்க வச்சோன்னா எப்படி பிராண்டு புரியும்? இதெல்லாம் தான் அடையாளம். அதான் சொன்னேனே, ஒரு கலரோ ஒரு பேரோ அடையாளம் கிடையாது, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு செட்டிநாடுன்னு புரிஞ்சிடணும், அது கிளாசிக்னு புரிஞ்சிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இதுதான் என்ன சொல்லணும்னா பிராண்டிங் சொல்லுவோம். அதாவது இது ஒரே டைமில் பண்ண கிடையாது, நீங்கள் ஒரு இடமும் போக 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 உங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் ஆகிக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரில் ஒருத்தர் டாக்டர் இருக்காருங்க, காலையில் வந்து அட்வொகேட் ஆஃபீஸ் வச்சுருப்பார், சாயங்காலம் டாக்டரு. போவீங்களா? எத்தனை பேர் போவீங்க? காலையில் போய் இது கேஸ் பார்ப்பார், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஸ் கேஸ், இந்த மாதிரி வக்கீல் வேலை பார்ப்பார், சாயங்காலம் வந்து டாக்டர் வேலை பார்ப்பார். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஸோ அப்போது நம்ம ப்ராடக்ட் அதே தான் சொல்கிறேன், நம்ம ப்ராடக்ட் என்னவோ, நம்ம பிராண்ட் என்னவோ, அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே இருக்கணும். அது அப்போ தான் வந்து அது கொண்டு போக முடியும் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் நான் சொன்ன ப்ராடக்ட். ஸோ அதான் சொன்னேன், அங்கே எப்படி ஒரு விஷுவலில் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணமோ, இதுவும் ஸ்டார்ட் அப் டிஎன் பிராண்டில் ஒரு சேலஞ்சை நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த வார்த்தைகளில் எப்படி நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ சொல்லணும்ல, நோ மோர் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ், ட்ரிங்க் தேனஸ் அண்ட் கெட் ரெஃப்ரெஷ் அப்படின்றப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு இந்த வார்த்தையை பார்த்தாலே புரிஞ்சிட முடியும் இது என்னன்றது. ஸோ அதுவும் என்ன பண்ணோன்னா, அந்த ஈவெண்ட்டில் நாங்கள் ஒரு சின்ன ப்ளே பண்ணோம். அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்டை சாம்பிள் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. ஆனால் சாம்பிள் எப்படி கொடுக்கணுன்னா, 2 லிட்டர் கெட்டில் 1 லிட்டர் கெட்டில் வச்சு தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் காட்டி ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கை வச்சு கேனை வச்சு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா வேலைக்காகாது. ஏன் அப்படின்னா, இப்படி கெட்டிலில் சுடு தண்ணி ஊற்றி அந்த பேக்கெட்டை உடச்சி போட்டு கொடுத்தா அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு புரியும், ஓகே இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதே கேனில் பிடிச்சி கொடுத்தா இந்த ப்ராடக்ட்டை கேனில் போட்டு சுட வச்சு கொண்டு வரணும் தான் தோணும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுன்ற விஷயத்துலேருந்து உங்கள் ப்ராடக்ட் மேலே என்னென்ன விஷயங்கள் போடணும், இந்த மாதிரி அது நாட் ஒன்லி உங்களோட ஸ்டால் கிடையாது, உங்கள் கடை கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் உங்களோட சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் பிராண்ட் புரியும். நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு பிராண்டிங் பற்றி சொன்னேன். இப்போ அடுத்தது முக்கியமான விஷயங்கள் பேக்கேஜிங். ஸோ எல்லோரும் நீங்கள் பேக்கேஜிங்னா ஏதோ நிறையா இருக்குது அப்படின்றது. பேக்கேஜிங்னா நிறைய கிடையாதுங்க, மொத்தமே இந்த டைப் தாங்க.
ஒன்று நம்ம பண்ணுறதா இருந்தால் ஒரு பில்லோ பவுச் பண்ணலாம், இல்லை ஸ்டாண்டப் பவுச் பண்ணலாம். பில்லோ பவுச்சுக்கும் ஸ்டாண்டப் பவுச்சுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டுமே பிளாஸ்டிக் தாங்க. அந்த காலத்தில் மளிகை கடைக்காரு பொருளை எடுத்து கையில் கொடுப்பாரு, அதனால பில்லோ பவுச்சில் இருந்ததுங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த ப்ராடக்ட்டு மக்களாக போயிட்டு செலக்ட் பண்ணி எடுக்கணுன்றப்போ இப்படி படுக்க வச்சா தெரியாது, அதுக்காக இன்றைக்கி வந்தது தான் ஸ்டாண்டப் பவுச், நிற்க வச்சு வர்றது. இந்த மாதிரி தான். அதே மாதிரி கிளாஸ் பாட்டில், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்டு, ஆயில் பேஸு, ஜாம் பேஸு அப்படின்னா அது கிளாஸ் பாட்டில். அதே லிக்விட் பேஸாக இருக்கா பெட் பாட்டில். இந்த மாதிரி தான் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுச்சு, பேப்பர் பவுச்சு, பாக்ஸு, மெட்டல் டின்னு, டியூபு, இது தாங்க மொத்தமே இவ்வளோ தாங்க இருக்கும். இது போக நீ சொன்னால் கிளாத்து நான் சொல்லலாம். இதுதான் வந்து பேக்கேஜிங். ஆனால் இந்த பேக்கேஜிங் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன சொன்னால் யூசபிலிட்டி, டெக்னிக்கலாக சொன்னால் யூசபிலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அந்த ப்ராடக்டை ஏன் ஆயில் பாட்டிலோட மூடி, அதாவது ஆயில் பாட்டிலோட நெக்கு தாண்டி மேலே வந்து சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஊற்றினா கொஞ்சமாக ஊற்றணும். இதுவே நீங்கள் சாஸ் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாம் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூடி அகலமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம அதை வந்து கத்தி வச்சியோ இல்லை ஸ்பூன் வச்சியோ எடுப்போம். இதுதான் வந்து பேக்கேஜிங்கோட சயின்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு பேக்கேஜிங் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஆர்ட்ன்றது மேலே இருக்கிற கம்யூனிகேஷன், இந்த மாதிரி தான் போகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஒரு பேக்கேஜிங் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். நீங்கள் தயாரிக்கிற பொருள் உங்களோட கன்சூமர் கிட்ட போய் சேர்ற வரைக்குமே டேமேஜ் இல்லாமல் போகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். நீங்கள் பண்ணுற பேக்கேஜ் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக ப்ராடக்ட் போடுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டு உங்கள் கன்சூமர் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணுதா, அதே மாதிரி அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுதா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் உங்கள் பேக்கேஜிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். அந்த பேக்கேஜ் நாட் ஓன்லி உங்கள் கன்வீனியன்ஸ் கிடையாதுங்க, நீங்கள் தயாரிக்கும் போது உங்கள் மேனுஃபேக்சரர் உங்களுக்கு கவர் வரும்போது அந்த கன்வீனியன்ட் இருக்கணும். சில பேர் அட்டை பெட்டியாகவே முடித்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, வைக்கிறதுக்கு ஸ்டாக் இடம் இருக்காது. அப்படின்றப்போ நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜியில் கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வைக்க இடம் இருக்கணும். அப்போ அந்த பேக்கெட் மடித்து வரணும். ப்ரொடக்ஷன் ஏரியாவிலேருந்து உங்கள் குடோனுக்கு வருதுன்னா மடிச்சு இருக்கணும். அப்புறம் பாக்ஸ் போடுறது, அடுத்தது அதை வேர் ஹவுஸில் வைக்கிறது, அங்கேருந்து திருப்பி டிரான்சிட் ஆகி கடைக்குள்ளே போகிறது, கடையில் கஸ்டமர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கணும். அந்த கஸ்டமர் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் ஈஸியாக இருக்கணும். நான் ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டேன், இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல, பிரிக்கும்போது கொட்டிருச்சு அப்படின்னா அங்கேயே அந்த ப்ராடக்ட் ஃபெயில். ஸோ அப்போது கன்வீனியன்ட், கஸ்டமரோட கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். இப்போ ஏன் வந்து ஜிப்லாக் வைக்கிறோம்? ஸோ கஸ்டமர் அட்லீஸ்ட்டு அவங்க வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி டப்பா இல்லைனாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான் தோசை மாவுக்கு ஒரு அகலமான பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அந்த பேக்கேஜ் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா தோசை மாவு வாங்கிட்டு வந்தால் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அது ஐடி வந்து பெங்களூர் கம்பெனி தோசை மாவு அப்படின்றப்போ அது கண்டிப்பாக கொண்டு வந்து கட் பண்ணி பாத்திரத்தெல்லாம் ஊற்றணும். ஆனால் பெங்களூரில் நிறைய பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கவரில் திருப்பி கட்டி வச்சாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் என்ன, ஜிப்லாக் திறந்து இப்படி அந்த அகலமான பவுச் இருக்கனால அப்படியே வச்சு நீங்கள் கரண்டியில் மொண்டு ஊற்றிடலாம், திருப்பி முடிஞ்சிச்சு அப்படியே ஜிப்லாக் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுதான் என்ன சொல்லணும்னா யூசபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூசபிலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸியாக இருந்தால் அந்த பேக்கேஜ் மூலமாக கூட உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். உங்கள் பேக்கேஜ் மேலே என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கணும். பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட யூசேஜு, இதுக்கப்புறம் உங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ ஸ்டாண்டர்ட்ஸு, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணுங்க. முடிஞ்சால் உங்கள் ப்ராடக்டோட ஸ்டோரி இல்லை உங்கள் பிராண்டோட ஸ்டோரி. எதுக்குன்னா உங்கள் ப்ராடக்ட்டை பேக்கேஜ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கட் பண்ணி தூக்கி போகிறதுக்கு முன்னாடி சும்மா திருப்பி படித்து பார்ப்பாங்க. அந்த படித்து பார்க்குற அந்த எமோஷ்னல் கனெக்டில் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இல்லை அந்த வீட்டில் அந்த பேக்கேஜோடு அப்படி கிடக்குதுன்னா யாராவது சும்மா இருக்கவங்க எடுத்து படித்து பார்த்தாங்கன்னா உங்கள் ஸ்டோரி தெரியும். அந்த ஸ்டோரி மூலமாக அடுத்த சேலை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மார்க்கெட்டிங். இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ என் பேக்கேஜை பார்த்த உடனே எனக்கு தெரியாதவங்க வாங்கணும் அப்படின்னா தான் நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச விஷயங்கள் எல்லாமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்கள் பொருள் கொண்டு போய் விற்கிறீங்க. அது எக்ஸாம்பிள் ஒரு கடையாக இருக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, ஆர்கானிக் ஸ்டோர், எங்கே இருந்தாலும் உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த பேக்கேஜ் பார்த்தோன்னே இந்த ப்ராடக்ட் என்னன்றது புரியணும், அதை வாங்கிடணும் அப்படின்னா அந்த பேக்கேஜிங் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்தது ஆன்லைன். இன்றைக்கி எல்லாருமே ஆன்லைன்றது ஒரு பிஸ்னஸ்ஸு, கடைன்றது ஒரு பிஸ்னஸ்ஸு, இரண்டாக சொல்லுவாங்க. என்ன கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான், என்ன இடம் தான் வேறு.
ஆன்லைனில் உங்கள் வெப்சைட்டு நீங்கள் எப்படி ஓன் கடை வச்சுருக்கீங்களோ அப்போ ஆன்லைனில் உங்கள் ஓன் வெப்சைட்டு நீங்கள் எப்படி வந்து மற்ற கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஆன்லைனில் போகிறீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதுதான். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கடை உங்களோட வெப்சைட் வரைக்கும் உங்கள் பேக்கேஜிங் பார்க்க சூப்பராக இல்லைனாலும் வாங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல உங்களை தெரிஞ்சு நீங்கள் வெப்சைட் பற்றி பேசியிருப்பீங்க, உங்கள் ப்ராடக்ட் பற்றி பேசியிருப்பீங்க, அவங்க தான் வாங்குவாங்க. ஆனால் உங்களை தெரியாதவங்க உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி திருப்பி வேறு யார்கிட்டையாவது வாங்குறது, அதாவது அவங்க சொல்லி வேறு யாராவது வாங்குறது, இல்லைனா அந்த வெப்சைட் மூலமாக வாங்குறது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் யாருனே தெரியாது ப்ராடக்ட் வாங்கினா அங்கே பேக்கேஜிங் அட்ராக்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டிங். அதாவது அந்த பேக்கேஜுக்கு பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வகையில் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக்கில் உங்கள் ப்ராடக்ட்டை ஷெல்ஃப் லைஃப் வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் போகணுவாங்க. ஆனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜில் நீங்கள் கவரில் போகிறீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வர முடியாது. பேப்பரில் போட்டால் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த ப்ராடக்ட் உள்ளே நிற்காது, எறும்பு ஏறிடும், வண்டு விழுந்தால் தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றப்ப பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல, யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெட்டீரியலான்னு செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு மேலே வேணால் ஒரு அட்டைப்பெட்டி போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு குப்பையில் போட்டால் பழைய பிளாஸ்டிக்கில் போயிடும், அட்டைப்பெட்டியும் பழைய பேப்பருக்கு போயிடும், பூமிக்கு பாரம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டாண்டப் பவுச்சு ப்ரௌன் கலரில் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பூமிக்கு பாரமான பவுச்சு. அதுதான் வந்து 100% நான் ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நீங்களாம் ஸ்டார்ட் அப்ஸ், உங்களுக்கு முக்கியமான விஷயமே இதுதாங்க. நான் வந்து இப்படி பேக்கேஜ் பண்ணால் தான் என் பொருள் விற்கும், அப்படி பேக்கேஜ் பண்ணால் தான் பொருள் விற்கும், அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றது முதல்ல முடிவு பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் வந்து வீட்டில் வந்து நான் வந்து ஒரு மசாலா அரைச்சிட்டு இருந்தேன், நான் வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது இன்னி கொஞ்சம் பேர் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமான அட்ராக்டிவ் பேக்கேஜெல்லாம் வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ கொடுத்து, அதாவது விலைக்கு ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. நான் சொல்கிற விஷயம் அதான், எப்போவுமே ஃப்ரீயாக பொருளை கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலைக்காவது அந்த ப்ராடக்டை கொடுத்து சாம்பிள் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு இந்த பேக்கேஜே போதும். முதல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒரு 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு போதுமானது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பவுச்சு. ஸோ 2வது லெவல், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ப்ராடக்ட் கொடுத்துருப்பீங்க, அவங்க நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வந்தால் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், எதிர் வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்காக்கெல்லாம் கொடுப்போமா. அந்த மாதிரி 2nd லெவல் போகும்போது இந்த மாதிரி ஒரு லேபிள் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னா இன்னொருத்தர் கொடுப்பாங்க, அந்த கொடுக்குறவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும். எதுவுமே என்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்ட முடியல அப்படின்னா ஒரே ஒரு 20 ரூபா மார்க்கர் வாங்கி உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேரை எழுதி அனுப்புங்க. என்னென்னா அந்த பொருள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்கள் 2வது லெவல், அதான் நான் சொன்னேன், முதல்ல 6-7 மாதம் கழிச்சு உங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு கொடுத்தேன், அவங்க வந்து 2 பேர் கேட்டாங்க, இவங்க கேட்டாங்கன்னு ஒரு ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்களுக்கு வேணும்னாங்க, இவங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்றப்ப இந்த பேக்கேஜ் போதுமானது. இப்போ ஒரு வருஷம் ஓடி போச்சு நான் தொழில் தொடங்கி, அது 3 மாதமும் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். அடுத்த லெவல், ஸோ நான் இப்போ ஒரு 500 பேக்கேஜ் 700 பேக்கேஜ் வரைக்கும் இப்படி ஓட்டிட்டேன். அடுத்தது என்னென்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் கடைக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாமா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அங்கே வச்சேன்னா தெரியும், இந்த அக்கா கிட்ட கொடுத்தா ஒரு 10 பேக்கெட் விற்று தரேன்னாங்க, இந்த அக்கா கிட்ட கொடுத்தா ஒரு 50 பேக்கெட் விற்று தரேன்னாங்க. அப்போ என்ன ஆகும்னா அட்ராக்ஷன், இங்கே தான் வந்து அட்ராக்ஷன் தேவை. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு அட்ராக்ஷன் மட்டும் தேவையில்லை, உங்களுக்கு FSSI தேவைப்படுது. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு FSSI உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு, அது ஆன்லைன் உங்களுக்கு ஜிபே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இந்த லெவல் வச்சிங்கன்னா இந்த பேக்கேஜ் பார்த்த உடனே அட்லீஸ்ட்டு இது என்னன்றது புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நீங்கள் கடைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லைங்க, இப்படி தாங்க. எதனால அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு மால்ட்டு தான். ஆனால் மக்களுக்கு கடைக்குள்ளே போய் ஒரு உங்கள் வீட்டில் என்ன ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா உடனே மக்கள் நம்ம மைண்டில் என்ன வருது, பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ வரும். ஸோ என்னென்னா டிவியில் இப்போ ஒரு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக டிவியில் விளம்பரம் பண்ணி நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பூஸ்ட் வாங்கணும் ஹார்லிக்ஸ் வாங்கணுன்ற முடிவுகளோடு தான் போவாங்க. ஆனால் அந்த இடத்துல அதை வாங்குறதை தாண்டி நம்ம ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதை புரிஞ்சிருக்கணும், மக்களுக்கு என்னான்னு புரியணும். புரிஞ்சாதான் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளை யாருன்னு தெரியாது, இந்த ப்ராடக்ட் யாருன்னு தெரியாது, நம்மளும் ஹார்லிக்ஸ் மாதிரி பூஸ்ட் மாதிரி நம்ம பிராண்ட் லோகோ பெருசாக போட்டு வச்சிட்டோன்னா புரியாது. ஆனால் அதோட தனித்துவம் அதான் சொன்னல, இது வாழைப்பூல செய்கிற மால்ட் இனோவேஷன். இப்போ அதான் நான் வந்து இது ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து நேந்திரம் மால்ட் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஒருத்தர் வந்து வாழைப்பூல நான் மால்ட் பண்ணுறேன், வாழைப்பூல வந்து ஊறுகாய் பண்ணுறேன், வாழைப்பூல பொடி பண்ணுறேன் அப்படின்றப்ப அதை எப்படி நான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியும். அப்போ அந்த பேக்கேஜ் பார்க்கும்போதே அந்த வாழைப்பூ கலரு, அதுக்கான ஆப்போசிட் கலரில் ஃபாண்ட்டு பேர் இப்படியெல்லாம் போட்டால் தான்
மக்கள் வாங்க முடியும். ஸோ மக்களுக்கு புரியும், சரி ஓகே புதுசாக இருக்குது அப்படின்னு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்லைட். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நீங்கள் உங்கள் பொருளை எங்கே கொண்டு போய் விற்க போகிறீங்க. நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 5 மார்க்கெட் போட்டிருக்கேன். மாஸ் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற பெட்டி கடை வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 50% மார்ஜின் கொடுக்கறதுக்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே ரெடியா. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் ரெடியா, வால்யூம் பெருசாக பண்ணுறது ரெடினா நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். அஃபோர்டபுள் காஸ்ட், உங்கள் ப்ராடக்ட் வந்து இருக்கிறதுலே கம்மி. இதுதான் என்ன சொல்லலாம், ஆச்சி மசாலா, சக்தி மசாலா நான் சொல்லலாம். அடுத்தது வேல்யூ மார்க்கெட். ஏற்கனவே மார்க்கெட்டில் ஆச்சி சக்தி மாதிரிலாம் இருக்குது, நானும் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே வாங்க மாட்டாங்க. என்னென்னா ஆச்சி மசாலா 10 ரூபா, நம்மளே போகிறோம் கடைக்கு, ஆச்சி மசாலா பேக்கெட் 10 ரூபா, பக்கத்தில் இதோட ஒரு அட்ராக்ஷன் போட்டு 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா 15 ரூபா அப்படின்னா வேணால் நம்ம எடுப்போம். இல்லைன்னா எடுப்போமா? நான் இத்தனை வருஷமாக சக்தி மசாலா தான் வாங்கிட்டு இருக்கேன், எதுக்கு நான் போய் புதுசாக ஒன்று எடுக்கணும்? இதுதான் என்ன சொல்லலாம், வேல்யூ. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், அதே ப்ராடக்ட்டு அதோட ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காமிக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விம் சோப்பும் ப்ரில் சோப்பும் பார்த்துருப்பீங்க. விம் வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு சோப்பு, ப்ரில் வரும்போது என்ன பண்ணாங்க, 2 சோப்பு சேர்த்து அந்த காசில் கொடுத்தாங்க. இதுதான் வேல்யூ மார்க்கெட். ஆஃபர்னு பேசி, இல்லைனா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இல்லைனா இதோட தரத்தில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாஸ் மார்க்கெட்டாக இருந்தால், அன்னபூர்ணா மசாலா, எவரெஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா வேல்யூ மார்க்கெட். அடுத்தது ப்ரீமியம் மார்க்கெட். இங்கே பொறுத்த வரைக்கும் மக்கள், எனக்கு காசு பற்றி கொஞ்சம் கவலை இல்லை, ஆனால் எனக்கு அந்த தரத்தோட பொருள் வேணும், நான் எதிர்பார்க்குற வேல்யூஸோடு இருக்கணும், ஸோ அது நேச்சுராக பண்ணியிருக்கணும், கலப்படம் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மக்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மசாலான்னு எடுத்துகிட்டு எம்டிஆர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெக்ஸரி அப்படின்றது டோட்டலாகவே வேறு இண்டஸ்ட்ரி. ஸோ கிஃப்ட்டு இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிஷ், கையில் இடித்த மசாலா, ஆர்கானிக்காக இருக்கா, விவசாயிட்டிருந்து நான் பொருள் வாங்கியிருக்கேனா, இதுதான் நிஷ் மார்க்கெட். அப்போ இதுக்கு நீங்கள் எந்த இடத்துல, நான் ஒரு மசாலா தயாரிக்கிறனாலும் நான் எந்த இடத்துக்கு கொண்டு போய் நான் வைக்கிறேனோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேக்கேஜிங் இருக்கணும். ஸோ அடுத்து அதை பற்றி பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்டால் போட்டிருக்காங்க, இனியா அப்படின்னு ஒரு மசாலா. அப்போது என்னென்னா, வெறும் ஒரு பேக்கேஜ்னு வரும்போது ஒரு கவரில் ஒரு லேபிள்ன்றது பேக்கேஜ் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்ப்போம். அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, நாங்கள் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் தான் ஒரு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆர்கானிக் ஸ்டோரில் நான் ஒரு 3-4 ஆர்கானிக் ஸ்டோரில் கொடுத்துட்ருக்கேன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் நான் பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படின்றப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணதுன்னா, ஆர்கானிக் ஸ்டோர் மக்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா பிடிக்கும் அப்படின்றப்போ, ஆர்கானிக் ஸ்டோர் மக்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பையே எடுத்துகிட்டு வருவாங்க. கவரில் கொடுத்த கூட கட் பண்ணி அந்த கவர் அங்கேயே வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த கவர்லேயோ பையிலையோ கொட்டி கொண்டு போவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நான் வந்து எப்படி ஒரு நேச்சுராக ஒரு பொருள் விரும்பணும்னா, நான் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது, அந்த பெட்டியை தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு மக்கிடணுங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து கஸ்டமர் எண்டு. அடுத்தது நான் கிளைண்ட்டையும் பார்க்கணும். உங்களுக்கு 14 வெரைட்டி ஆஃப் மசாலா இருக்குது. 14 வெரைட்டிக்கு ஒன்று மினிமம் 1000 பாக்ஸ் போனால் எவ்வளோ ஆச்சு? 14,000 பாக்ஸு. 14,000 பாக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா ஒரு ஸ்டார்ட் அப்னால்? கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் 5 ரூபான்னு போட்டாலே எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, இதுதான் ஒரே ஒரு பாக்ஸு 1000மோ 2000மோ போட்டுட்டு 14 ப்ராடக்ட்டு, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு, ஆனால் லேபிள் போடலாம். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் 1 ரூபா 2 ரூபா நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா அப்படியே மாற்றிட்டு பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டில் இந்த கேட்டகரி, அடுத்த ப்ராடக்ட் வரும்போது அதே மாதிரி இன்னி கொஞ்சம் அட்ராக்ஷன், இன்னி அடுத்த கடைக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்கேஜும் பிளான் பண்ணணும். அடுத்தது ஸோ இன்றைக்கி பேசியிருந்தார்ல தானியாஸ், அவருக்கு நாங்கள் இப்படி ஒரு பேக்கேஜ் கொடுப்போன்னே தெரியாது. அவர் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது, இதுக்கு மேலே வேறு லேபிள் ஒட்டலாம் அப்படின்றதான் வந்தார். ஆனால் அவர்கிட்ட நாங்கள் கேட்ட விஷயம் தான், சரி ஓகே லேபிளெல்லாம் நான் மாற்றி தரேன், இது எங்கே கொண்டு போய் விற்க போகிறீங்க? ஏன்னா அவரோட ஸ்டோர் பார்த்துருக்கேன். அவர் சொன்னார், இல்லை நான் மதுரையில் இருக்கல, அட்லீஸ்ட் ஒரு 10-20 ஸ்டோருக்காவது நான் ப்ராடக்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னாரு. அப்போ மற்ற ஸ்டோரில் எப்படி நான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று பவுச்சில் இருக்கும், இல்லைன்னா பாக்ஸில் இருக்கும், ஜாடி கூட ரொம்ப கம்மி தான். அப்போது எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம்? ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரேக்கில் ஒரு 5லிருந்து 6 ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, ஹெல்த் மிக்ஸோ இல்லை நியூட்ரிஷன்ஸ் ட்ரிங்க்கோ இருக்குது அப்படின்னா, அதில் நான் தனித்து நிற்கணும்னா இப்படி இருந்தால் தான் நிற்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இனோவேட் பண்ணி, அப்போ தானியாஸ், மதுரையோட பிராண்ட் தானியாஸ், இதுக்கு பேரும் மாற்றினோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ்ன்றது, அது ஒரு நியூட்ரி மிக்ஸ்னு கொஞ்சம் பேர் மாற்றி இந்த மாதிரி, அதே மாதிரி ரெகுலர் மிக்ஸும் இருந்தது. ஆனால் ரெகுலர் மிக்ஸ் அவர் பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா அது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது, மக்களுக்கு ஓகே தேவை, கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகும்போது இல்லாத ஒரு விஷயத்த பேசுறது, அதுதான் என்னென்னா கருப்பு கவுனி. இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கார்,
மார்க்கெட்டில் இருக்கிறதே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. அதுதான் இனோவேஷன். அந்த இனோவேஷனும் அவர் பேசுகிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி அந்த பேக்கேஜிங்கை எப்படி மாற்றினா அவர் போகிற இடத்துக்கு வேல்யூவாக இருக்கும். இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த லெவல் வரைக்கும் அந்த பேக்கேஜ் மேலே அவர் பற்றா இருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜிங்கை பண்ணி கொடுக்குறது. அடுத்து நெக்ஸ்ட் லைன். ஸோ மாடர்ன் பிராண்டு. இப்போது தூஸ் அப்படின்றது என்னென்னா அவங்க அதுதான் ஐடி மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மில்லட் பேஸில் கொண்டு வராங்க. இப்போ காலைல மேடம் சொன்னாங்களே அந்த மாதிரி தான் தோசை பேட்டர். அதே மாதிரி கருப்பு கவுனி வெறும் மிக்ஸ் கிடையாது, கருப்பு கவுனி அரிசி கிடையாது, கருப்பு கவுனியில் ஒண்டர் மிக்ஸ்னு வச்சாங்க. என்னென்னா அடை மாவு, ராகி ஃப்ளோரு இந்த மாதிரி. அப்போது இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட்ஸில் வந்து பேச்சுலர்ஸோ இல்லை சமைக்க தெரியாதவங்க தான் இருக்காங்க. அந்த 22 வயசுலேருந்து 30 வயசு இருக்கவங்க தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தேன்னா வித்தின் 15 மினிட்ஸோ ½ அன் ஹவர்க்குள்ளேயோ அவங்க ப்ராடக்டை சமைச்சு முடிச்சிட முடியணும். இது பார்க்க ஒரு ப்ரீமியம் அப்ரோச்சாக இருக்கணும். அப்படின்றப்போ அந்த கஸ்டமருக்கு எப்படி இருந்தால், ஒரு ஐடியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தால் அந்த பேக்கேஜ் புரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வருது. ஸோ அதுதான் சொல்கிறேனே, நம்ம மெட்டீரியல் எது வேணால் நம்ம போகலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் லைன். ஸோ நான் சொன்னதா பனானா ப்ளஸ் யூனிக்னஸ். ஒன்றுமே ஒரு விஷயம்னா பனானா ப்ளஸ் அப்படின்றது அந்த பிராண்டில் வந்து அவங்க யூனிக்னஸ்ஸே வாழைப்பூவில் செய்கிறாங்க. அப்போ அந்த பேக்கேஜ் பார்த்தாலே வாழைப்பூ. ஆக்சுவலாக நாங்கள் இன்னி ஒரு பிளான் பண்ணோம், வாழைப்பூ ஷேப்லேயே இந்த பேக்கேஜ் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ ஃபவுண்டர் அந்த லெவலில் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால என்னன்னா அட்லீஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் அது கொடுப்போம் அப்படின்றப்ப. ஏன்னா பார்த்த உடனே வாழைப்பூவில் மால்ட்டா அப்படின்னா எடுக்க முடியும். ரெண்டாவதாக சொல்கிறேன், இந்த ஒரு ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 720 ரூபா. அப்போ அரை கிலோக்கு 720 ரூபா கொடுக்கறதுக்கு அந்த ப்ராடக்ட், ஏன்னா அந்த வேல்யூவில் பண்ணும்போது அந்த மதிப்பை புரிய வைக்கணும் மக்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் பவுச்லேயோ இல்லை வேறு ஏதாவது அட்டைப்பெட்டியில் போட்டு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி கம்பேரிசன் எங்கே போகும்? மால்ட் அப்படின்றப்போ திருப்பி ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ இதுக்கு தான் போகும். அப்போ அங்கேருந்து தனித்து நம்ம நிற்கணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு எதுவாக இருக்கணும் போய் பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி எப்படி நம்மளோட வேல்யூவை வச்சு எப்படி நம்ம அந்த பேக்கேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு பேக்கேஜிங், அடுத்தது மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா பத்தாதுங்க, இதை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் B2க்குள்ளே பியில் போகிறீங்களா, கண்டிப்பாக லிங்க்டின்குள்ளே வரணும். நெக்ஸ்ட் லைன். நீங்கள் இல்லை டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட போகிறீங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் திருப்பி பேசுங்க, உங்கள் பேக்கேஜ் பற்றி பேசுங்க, சரி உங்களோட ப்ராடக்ட் பற்றி பேசுங்க, ப்ராடக்ட் எப்படி செய்கிறோன்னு பேசுங்க. அதான் ப்ராடக்ட் பற்றி கூட அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற விஷயங்கள், இப்போ காலையில் முருங்கைக்காய் சொன்னாங்க தெரியுங்களா, நான் வந்து முருங்கையை பற்றி போடுவேன், எப்படி நாங்கள் பண்ணுறோம் என்ன செய்கிறோம். அப்போ அப்படின்றப்போ மக்களுக்கு வந்து க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான், ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் டாக்டர் சொல்லிட்டார் நாளையிலிருந்து பேக்கெட் பால் வாங்கக்கூடாது, நீங்கள் வந்து பசும்பால் தான் வாங்கணும். உடனே நீங்கள் பசும்பால் வாங்கணுன்னா என்னென்னலாம் விஷயம் பார்ப்பீங்க? என்ன விஷயம் பார்ப்பீங்க? நாட்டு மாடு பாலான்னு பார்ப்பீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா பசும்பால் ஊற்றுறவர் யாருன்னு பார்ப்பீங்க. இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா, 20 வருஷம் முன்னாடினா பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு யார் பால் ஊற்றுறாரோ அவரை ஊற்ற சொல்லலான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பால்கார் எத்தனை வருஷமாக ஊற்றுறாரு. 3வது அந்த பால்கார் தண்ணி கலக்காமல் ஊற்றுவாரா. 4வது அந்த பால்கார் மாடு வச்சுருக்காரா, பால் வெளியிலேருந்து ஊற்றுறாரா, நிஜமாகவே அது பசும்பாலா. இப்படி பார்த்துட்டு இருந்த காலம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாடு நாட்டு பசுமாடா, அது என்ன அதாவது என்ன ரகம். இப்போ இன்னும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பசுமாட்டுக்கு புல் போடுறாங்களா முட்டைகோஸ் போடுறாங்களா. இன்றைக்கி கோழி வாங்குறதா இருந்தால் கூட எனக்கு கேட்டாங்க, எங்கிட்ட ஆர்கானிக் கோழி இருக்குன்னாங்க. ஆர்கானிக் கோழி என்னன்னு அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து கோழிக்கே வந்து ஆர்கானிக் தீனி போடுறோம். ஏன்னா மார்க்கெட் இப்படி எதிர்பார்க்குறதுனால அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிறாங்க. ஸோ இது மட்டும் இருக்கா. அடுத்தது அந்த பால்காருக்கு எத்தனை வருஷம், இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கனாலே இவ்வளோ பார்க்குறீங்க. சாதாரண ஒரு பால் தான் அதுக்கு இவ்வளோ பார்க்குறோன்னா, அப்போ நீங்கள் ஒரு யூனிக் ப்ராடக்ட் கொண்டு வரீங்கன்னா மக்கள் எவ்வளோ பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அவ்வளோவும் போய் டிவியில் விளம்பரம் கொடுக்க முடியாது. அன்றைக்கி நமக்கு டிவி தேவையில்லை, சோஷியல் மீடியா போதும். அந்த சோஷியல் மீடியாவில் உங்கள் பொருள் பற்றி, உங்கள் பொருள் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு போடாதீங்க, உங்கள் பொருளோட பலன். அதான் சொல்கிறேன். நான் இனி என்னோட ஓன் எக்ஸாம்பிளில் கூட சொல்லுங்கள். நான் முன்னாடி எல்லாமே நாங்கள் சூப்பராக பேக்கேஜ் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லலாம். ஆனால் யாருமே கேட்கல. ஆனால் அந்த பேக்கேஜிங் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் பேசினதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த பேக்கேஜே புரிதல் ஆரம்பிச்சிச்சு. 2020 வரைக்கும் நான் வந்து பேக்கேஜிங் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணி கொடுப்போம், ஆர்டர்ஸ் கம்மி தான். ஆனால் அது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் பேசினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய பெரிய பிராண்டே சைன் ஆச்சு.
நான் அடித்து சொல்லுவேன், என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா 70 ரூபா உள்ள ப்ராடக்ட் 210 ரூபாய்க்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். ஏன்னா நீங்கள் அடிமாட்டு விலைக்கு உங்கள் பொருளை விற்றுட்ருக்கீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு லாபமோடு வச்சு விற்கணும் அப்படின்னா அப்போ பேக்கேஜிங் ஹெல்ப்ஃபுல் பண்ணும், பார்த்தோன்னு எடுக்க வைக்கும். ஃபஸ்ட் பர்ச்சேஸ், ரெண்டாவது பர்ச்சேஸ் டேஸ்ட் இருந்தால் நீங்கள் பொட்டத்தில் கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட பொருள் இறக்கி அடிமட்ட ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க. பொருள் நல்ல தரமாக இன்றைக்கி ஃபார்மர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த தரத்தை நீங்கள் காமிக்கிறதுக்கு உங்களோட கம்யூனிகேஷன்ஸோ மார்க்கெட்டிங்கோ பிராண்டிங்கோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொருளை மார்க்கெட்டில் கொண்டு போய் ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இதுக்காக தான் சொன்னேன், நான் 2020 வரைக்கும் நான் ஒரு 2-3 டிசைனர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணேன். ஆனால் 2020க்கு அப்புறம் வெறும் டிசைன்னால் ஒரு ப்ராடக்ட் ஜெயிக்காது அப்படின்றது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டீமில் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாக்கினேன், கண்டென்ட் ரைட்டர் உருவாக்கினேன், ஆர்டிஸ்ட். அதான் நான் சொன்னேன், இப்போ நிறையா என்னோடய பேக்கேஜிங்கில் பார்த்திங்கன்னா வரைபடங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வரைபடமுமே ஒரு எமோஷனல் கனெக்ட். இன்றைக்கி மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டோட எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம். எதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறன்ற அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டு, இதுக்கப்புறம் வீடியோ எடிட்டர். சூப்பராக லாஸ்ட்டு ஒரு 6 months 1 year முன்னாடி மார்க்கெட்டிங், எங்களோட கிளைண்ட்டுக்கு மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை இருக்குன்றப்போ நாங்கள் திருப்பி அதையும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நாங்கள் மார்க்கெட் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக பண்ணால் தான் அவங்களுக்கு நான் சொல்லித்தர முடியும். அதான் நான் சொன்னேன், ஒரு கிளைண்ட்டுக்கும் நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க சாதிச்சா தான் நான் சாதித்த மாதிரி, அவங்க தோத்தாங்கன்னா நான் தோத்துட்டேன். இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு என்னோடய டீம் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்குங்க. நன்றி. என்னோடய ஃபோன் நம்பர் வேணால் இதில் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்டோ பேக்கேஜிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாட்ஸ்அப் வெறும் மெசேஜ் போடாதீங்க. நீங்கள் இப்போ எந்த லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவோ இல்லை உங்கள் பிராண்டோட ஃபோட்டோவோ இது சார்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். பண்ணணுன்றது கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பிராண்டோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.